உட்காருங்க சார். தம்பி என்னயா என் பொண்ணுக்கு எதுவும் வரன் பாத்தியலா இல்லையா? சார் ஒரு தங்கமான பையன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். வேணாயா வேணாயா. வேணாமா? சரி சார், இன்னொரு பையன் இருக்கான், ஐடில மாசம் கை நிறைய சம்பாதிக்கிறான். அது வேணாயா. சார் என்ன சார் எது சொன்னாலும் வேணாம் வேணாங்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி பையன் தான் எதிர்பார்க்கறீங்க? அப்படி கேளியா. இங்க பாரு, அக்மார்க்கு 916 24 கேரட் உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போற ஒரு மாப்பிள பையன் தான் என் பொண்ணுக்கு வேணும். ஓ, கவர்மெண்ட் மாப்பிளையா? பொண்ணை எந்த ஸ்கூல்ல சார் படிக்க வச்சீங்க? தம்பி தஞ்சாவூர்ல நம்பர் 1 பிரைவேட் ஸ்கூலு, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். காலேஜ் கோயம்புத்தூர்ல நம்பர் 1 பிரைவேட் காலேஜ். ஏன் சார் உங்க பொண்ணு பையன் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கலாம்ல? யோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு என் பொண்ணு வாழ்க்கை படிப்பை நாசம் பண்ண சொல்றியா நீ? அதேதான் சார் நானும் சொல்றேன். கவர்மெண்ட் வேலை பாக்குற பையனை கட்டி கொடுத்தா பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? இல்லையா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? யோ, நீ தான் முட்டாளமா பேசிட்டு இருக்க, முட்டா பையல. தம்பி இங்க இரு. என்ன பின்ன என்னயா வர்றவங்க போறவங்க கவர்மெண்ட் மாப்பிளை கேட்டா எங்க போறது? வருஷத்துக்கு 10,000 வேகன்சி தான் போடுறாங்க. அந்த 10,000ல ஒரு பையல என் பொண்ணுக்கு புடி. யோ, நீ சொல்ற பார்த்தா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் போலயா? பக்கத்துல மாப்பிள இருக்காரா? மாப்பிள என்ன கவர்மெண்ட் ஜாப்? 100 நாள் வேலை பாக்குறான். என்ன தம்பி நக்கலா? பின்ன என்னயா, அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா கட்டி கொடுக்க பயந்துட்டு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க. ஆனா இப்போ பயிரோடு கல்யாணம் பண்றதுக்கு பயந்துட்டு எங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற நிலைமை கொண்டு வந்துட்டீங்களேயா? நீ கள்ளிப்பால குடி இல்ல எதையாவது குடி, ஆனா என் புள்ளைக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிளையா புடி. யோ, கவர்மெண்ட் மாப்பிள்ளை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதியா?